Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கனில் செஞ்சுருக்கேன், மட்டன்லேயும் செய்யலாம், ஃபிஷ்லேயும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு செஞ்சுக்கணும். 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து 10 நிமிஷம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த கப்பால் 3 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அந்த கப்போட மெஷர்மெண்ட் 250 ml. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மாவு ரைஸ் ஆகி வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்படியே வச்சிடணும். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கணும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 1/2 மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கடாயில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். மூணு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன்லலாம் உப்பு சேர்த்துருக்கோம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். காலை நேரத்திலலாம் வீடியோ குக் பண்ணி எடிட் பண்ணி போடுறதெல்லாம் பெரிய வேலை, அது யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியும். வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சமாக வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக தேவைப்படும். டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஃப்ரீ டைமில் பாருங்கள். மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கணும். இதில் தக்காளியும் இல்லை, தண்ணியும் சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சிக்கனில் தண்ணி விடும், அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக விடணும். ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். சட்டியில் தண்ணி வச்சு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முழு மிளகு சேர்த்துக்கோங்க. சிக்கனை இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். 90% குக் பண்ணிடணும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வடிச்சிடலாம். மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. எவ்வளோ மெல்லிஸாக ரோல் பண்ண முடியுமோ ரோல் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வேலை செய்யணுமா இதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்க தான் நிறைய செய்கிற மாதிரி தெரியும். நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதே போல் ஒரு பேனில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். அதில் மாவை அப்படி வச்சிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸை சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சிக்கனை சேர்த்துருக்கேன். பாதி சிக்கனை சேர்த்துக்கணும். ரைஸை சேர்த்துக்கோங்க மேலே. ஃப்ரை பண்ண ஆனியனை சேர்த்துக்கணும். மல்லி புதினா சேர்த்துக்கணும். இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் சேர்க்கல. மேலே சிக்கனை சேர்த்துக்கோங்க. ரைஸை சேர்த்துக்கணும். இது போல் க்ளோஸ் பண்ணிக்கணும். மாவை நல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். பிஞ்சு போகாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் எதுவும் தெரியக்கூடாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கணும். லைட்டாக ஓரத்தெல்லாம் ப்ரௌன் ஆகி வரும். ப்ரெட்டு குக் ஆகிறது தெரியும். அப்போ ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அந்த பேனோட கொஞ்சம் பெரிய பேன் எடுத்துக்கணும். ஃப்ளிப் பண்ணக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும். பர்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேக் கட் பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் சேர்க்கல. பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். க்ளோஸில் வச்சும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.